ஜனனி சென்ம சவிகைமாம் பர்த்தனி உள்ள சம்பந்தமாம் பதவிபூர்வ புண்ணியனாம் இலக்கியதே ஜென்மம். ஹரியோம் நம பகவதே காளி பத்ரகாளி ராராவாவா அத்தம் வேதம் குறுக்கம்பட்டு சிவாயினம். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை வட்டி. கன்னிராசி குரோதி வருஷம் சித்திரை மாதம் கன்னிராசி பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த குரோதி வருஷம் மிதுனத்தில் சந்திரன், விருச்சகத்தில் லக்கணம், அதாவது இப்படி இருக்கும்போது பிறந்திருக்குது. கன்னிராசி பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திரன், ராசியில் கேது, லக்கணம் விருச்சக லக்கணம். 2ஆம் இடம் சுத்தம், 3ஆம் இடம் சுத்தம், 4ல் செவ்வாய் சனி, 5ல் சுக்கிரன் புதன் ராகு, 6ல் சூரியனும் குரு. இது சித்திரை மாதம் பிறப்பில் இருக்கிற போது இருந்த கிரக அடைவு. கன்னிராசிக்கு யோகாதிபதினு பார்த்தாங்க சுக்கிரன் தான். அதாவது 2-9க்கு அதிபதி. 2-9க்கு அதிபதி 7ல் போய் உச்சமாகி சூரியன் புதன் ராகோடு சம்மந்தப்பட்டு உட்காந்து இந்த ஜாதகத்தில் புதன் சுக்கிரன் ராகு சம்மந்தப்பட்டு, சித்திரைனா சூரியன் மேசத்தில் தான் இருப்பார், குருவும் சம்மந்தப்பட்டு இந்த ஜாதகத்தில் உட்காந்துருக்கு. இந்த காலகட்டங்கள் எப்படின்னு பார்க்கும்போது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சித்திரை வருஷ பிறப்பு ஒரு சிறப்பான வருஷ பிறப்பாக தான் அமையும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். சித்திரைனா 12 மாதம், சித்திரையிலேருந்து பங்குனி வரைக்கும். அப்போ சித்திரையிலேருந்து பங்குனி வரைக்கும் இருக்கிற இது சமாச்சாரத்துக்கு இப்போ குரு ரியலாகவே 7க்கு அதிபதி 8ல் போய் மறைகிறாருங்க. குரு கன்னிராசி பொறுத்த வரைக்கும் மறைகிறதே ஒரு யோகம், அதாவது சிறப்பான யோகம்னு சொல்கிறவங்க. குரு கெடவன், அதை பாவகிரகங்கள் யோகமாகும், இது சுபகிரகங்களெல்லாம் பாவகிரகம் கெடுபலனையும் செய்யும் அப்படிங்கிற மாதிரி குரு மேசத்தில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ வையாசி, அதாவது சித்திரை 18 வையாசிக்கு மேலே குரு எங்கே 9ல் உட்காந்து சந்திரனவே பார்ப்பாருங்க. கோச்சார ரீதியாக குருச்சந்திர யோகம்னு ஒரு யோகம். சனி 6ல் இருக்குதுங்க. சனி 5ல் இருக்கிற சனி 6க்கு போவார். சனி 3, 6, 10, 11 இருக்கையில் ஒரு யோகமான அமைப்புகள். கோச்சார ரீதியாகவும் சரி, ஜாதக தமிழ் வருஷ பிறப்பு ரீதியாகவும் சரி, இந்த கன்னி ராசி ஒரு சிறப்பான ராசிங்கிறது தான் அமைப்பு. லக்னாதிபதி ராசிநாதனுடைய புதன் ராசிக்கு 7ல் உட்காந்து சுக்கிரனோட யோகாதிபதியோடு உட்கார்ந்து இருக்கிறது, கேந்திரம் மாரி இருக்கிறது, மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்புகள் கொடுக்கக்கூடிய யோகம் இருக்குது. கன்னிராசி பொறுத்த வரைக்கும் திசாபுத்திகள், அதான் பலாபலன்னு சொல்கிறோம் இல்லைங்க, இப்போ ஜென்ரலாக பார்க்குறது. இப்போ கன்னிராசிக்கு யோகாதிபதினா சுக்கிரன் திசை வந்ததுன்னா ரொம்ப டாப்பாக இருக்குது. புதன் திசை 1-10க்கு அதிபதி புதன் ராசிநாதனுடைய திசை வந்தால் நல்லாயிருக்கு. சூரியன் லாபாதிபதி திசை, இப்படி யோகமான திசைகள் எல்லாம் வந்ததுன்னா இந்த தமிழ் வருஷ பிறப்பு சாதிக்கக்கூடிய கன்னிராசி நாயராக தான் இருப்பாங்களாவது பாதிக்காது அப்படிங்கிறது இந்த ஜாதகத்தில். கன்னிராசினாவே ரியலாகவே உத்திரம், அஸ்தம், சித்திரை 3 நட்சத்திரம். உத்திரம்னா சூரியனுடைய நட்சத்திரம், அஸ்தம்னா சந்திரனுடையதுங்க, சித்திரைனா செவ்வாய். அப்போது 3 கிரகமே நட்சத்திர பாதசாரம் பார்க்கும்போது 3 பாதசாரத்துக்குடைய அதிபதிகளுமே நட்பு ரீதியான அதிபதி தான். அப்போ கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா சிறப்பம்சம் அமையக்கூடிய வாய்ப்பு 100% இருக்குது. அதாவது இந்த தமிழ் சித்திரை வருஷ பிறப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ராசிநாதன் புதனுங்க. அப்போ என்னங்கன்னா பெருமாள் ஸ்தலங்கள் போய் வேண்டிக்கிறது நல்லது. பெருமாள் ஸ்தலங்கள் போய் தேவை. அப்புறம் திசாபுத்தி, இப்போ சுக்கரன் திசைனா அம்பாளையும், செவ்வா திசைனா முருகனையும், இந்த மாதிரி திசைக்கு தகுந்த மாதிரி நம்ம இறைவனை வழிபடுறது ரொம்ப சிறப்பு. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் யோகாதிபதி சுக்கிரன் 7லேயே உட்காந்து, புதனும் ராசிநாதன் புதனும் 7லேயே உட்காந்துருக்கிறது, கேந்திரம் மாரி திரிவோணம் மாரி பலம் உட்காந்துருக்கிறது. இது ஒரு சாதனையான வருஷம் அப்படிங்கிறது தான் ஒரு சிறப்பான வருஷம். ரொம்ப டாப்பாக இருக்குது, சிறப்பாக இருக்குது. இதில் ஏதாவது ஜாதக ரீதியாக ஏதாவது பிழைகள், அதாவது எதிர்மறையான கிரகங்கள் இருந்தால் ஜோசியர் பாருங்கள். ஜோசியர் செல் நம்பர் கொடுத்துருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணி ஜோசியர் காணுங்க. நல்லது எது கெட்டது எதுன்னு தெளிவாக பார்த்து ஜோசி மூலமாக அறிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறது இந்த ஜாதகத்தினுடைய விதி. நன்றி, வணக்கம்.